Truecaller ஆப்புக்குள்ள பலவிதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோல A to Z எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் பார்க்க போறோம். அதனால வந்து Truecallerல நான் கோல்ட் எடிஷன் அதாவது பிரீமியம் எடிஷன் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். அதனால வந்து A to Z என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போறோம். முதல்ல வந்து Truecaller லான்ச் பண்ணோன கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டா உங்க ஃபோன் ஆப்பாக யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். இதை எக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் ஃபோன் ஆப்பாக யூஸ் ஆகும். இது போக வந்து காலர் ஐடி அதாவது டிஃபால்ட் காலர் ஐடி ஸ்பாம் ஆப்பாக யூஸ் பண்ணணுமான்னு கேட்கும். அதையுமே வந்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸ்பேமுக்குமே டிஃபால்ட் ஆப்பாக ஆயிரும். முதல்ல வந்து ஓகே கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். இதுவும் உங்கள் ஃபோன் நம்பரானு ஒரு வேளை அது கரெக்டான ஃபோன் நம்பராக இருந்தால் அக்ரி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு கால் வரும். ஸோ அதை நீங்கள் பிக்கப் பண்ண வேண்டாம். உடனே வந்து அது வெரிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துரும். இப்போ வந்து உங்கள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண சொல்லும். இதில் கூகுள் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அப்படி இல்லைனா மேனுவலாக நீங்களே உங்கள் நேமை டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மேனுவலாக தான் நேம் டைப் பண்ணுவேன். ஏன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து வெளியே போகிறதுக்கு விரும்பல. ஆனால் டேரெக்டாக டைப் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் மூணையும் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து இப்போ செட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது என்ஹான்ஸ் சர்ச்சை வந்து எனேபிள் பண்ணுமா வேணாமான்னு, அதாவது உங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் வந்து வெளியே வந்து காட்டணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்து டோன்ட் அலோவ் தான் கொடுப்பேன். காரணம் என்னோட நம்பர் எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால எப்படியும் நேம் தெரியும், அதுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வேணாங்கிறதுக்காக வந்து டோன்ட் அலோவ் நான் கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கப் வேணுமான்னு கேட்கும். ஸோ பேக்கப் தேவையில்லை. ஸோ அதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இது தேவையில்லை தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து மேலே டாப்பில் ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பருக்கு கீழே வந்து க்ரீன் கலரில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கும். அதாவது எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வரையும் அந்த யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது போக வந்து என்னென்ன யூசர்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதில் கால்ஸ், மெசேஜஸ், அது போக பிளாக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். வாட்ஸ்அப்பில் இருந்தாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் இருக்கும். அது போக வந்து என்னென்ன டைமுக்குலாம் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். கான்டாக்ட்டுக்கு டாப்பில் இருக்கிற 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது புதுசாக கான்டாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ, ஷேர் பண்ணுறதுக்கோ, ஆட் பண்ணுறதுக்கோ, எடிட் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்பர் காப்பி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மெனுவில் கொடுத்துருக்காங்க. அதுவே கால் லாகில் இருக்கிற மெயின் மெனுவில் உள்ள சைடில் உள்ள இந்த 3 டாட் மெனுவை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கால்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஆப்ஷனும், இது போக அவுட் கோயிங் கால்ஸ் என்ன, இன்கமிங் கால்ஸ் என்ன, பிளாக் பண்ண கால்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்க முடியுது. இது போக வந்து கால்ஸ் பேஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவே ஹோம் பேஜில் உள்ள டாப்பில் உள்ள இந்த 3 லைனை ப்ரெஸ் பண்ணும்போதும் பலவிதமான மெனுஸ் வருது. முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நம்பரை எடிட் பண்ணுறதுக்காக ஒரு பென் மாதிரி ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கான்டாக்டை எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இதில் வருது. இதை டேப் பண்ணும்போது கூகுள்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியும். உங்கள் ஃபோன் நம்பர்ஸ், அட்ரஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இதை வந்து செட் பண்ணி வைக்கலாம். இது போக பிஸ்னஸ் பேஜ், அதாவது உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து பிஸ்னஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து விசிட்டிங் கார்டு மாதிரியாக வந்து ஒரு விர்ச்சுவலான ஒரு பிஸ்னஸ் கார்டை இதில் கிரியேட் பண்ண முடியும். ரெண்டாவதாக கோவிடுக்கு வந்து நீங்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. மூணாவதாக இன்பாக்ஸ் கிளீனர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற தேவையில்லாமல் SMS, OTPs, அது போக ஸ்பேம் மெசேஜஸ் எல்லாத்தையும் ஒரே கிளிக்கில் டெலிட் பண்ணுற மாதிரியாக ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதில் டேப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்கிற SMSல உள்ள தேவையில்லாத மெசேஜ் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ண முடியும் ஒரே ஒரு கிளிக்கில். நாலாவதாக ஹூ வியூட் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட Truecaller ப்ரொஃபைலை யாரெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத டேரெக்டாக பார்க்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு Truecallerல வந்து ஃபோன் நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் தெரியும். ஸோ அப்படி தெரியும் போது யாரெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலை பார்த்துருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பப்ளிக்காக என்னோட ப்ரொஃபைலை எக்ஸ்போஸ் பண்ணலங்கிறனால அந்த அளவுக்கு எனக்கு வியூஸ் வரல. ஒருவேளை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் யார் பார்த்துருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அடுத்த ஆப்ஷன் வந்து QR கோட் ஸ்கேனர். இந்த ஸ்கேனர் மூலமாக வந்து அமௌண்ட் பே பண்ணுறதோ இல்லைனா வந்து QR கோடில் உங்களோட கான்டாக்டை சர்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும். அடுத்தபடியாக வந்து பர்சனல் லோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக டேரெக்டாக லோன் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து ஆப்புக்குள்ளே லோன் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது எதுவும் கண்டிப்பாக பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். இருந்தாலும் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 5 லட்சம் வரையும் வந்து கடன் வாங்குறதுக்காக Truecallerல இப்படி ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன் வாங்குறது நல்லதில்லை ஆப்புக்குள்ளே. அடுத்தபடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற மெனுஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு Truecaller நோட்டிஃபிகேஷன்ஸ், குறிப்பாக கால்ஸ், SMS மாதிரியான எல்லா விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ் பிளாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்ஸ் மற்றும் SMSஐ பிளாக் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்பேம் மெசேஜ்லேருந்து பிளாக் பண்ணுங்க அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா யாராவது ஸ்பேம்னு யாருக்காவது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கால்ஸ்லோ அல்லது மெசேஜோ உங்களுக்கு வராமல் இருக்கும். இப்போ டெலிமார்க்கெட்டிங்கை கால் பண்ணுறது, இது போக வந்து ஹிடன் நம்பர் இல்லாமல் வர்ற ஏதாவது ஃபோன் கால்ஸோ, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த கால்ஸோ, இல்லை ஃபோன் புக்கில் இல்லாத கால்ஸோ மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஈஸியாக பிளாக் பண்ண முடியும். குறிப்பாக ஸ்பேமை ஈஸியாக பிளாக் பண்ண முடியும் இந்த ஃபீச்சர் மூலமாக. இது போக யாரெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இருக்கும். அதை அன்பிளாக் பண்ணுறதுக்கும் மறுபடியும் ஆப்ஷன்ஸ் அதில் கொடுக்குறாங்க. இது மாதிரியாக எந்த ஒரு நம்பரும் ஈஸியாக பிளாக் பண்ணி உங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ணி வைக்க முடியும்.
அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கால் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கால்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கால் ரெக்கார்டிங்கை வந்து ஆன் பண்ணுற டோகல் வச்சுட்டீங்க டாப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் போய் பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதிரியான கால்ஸுக்கு வந்து ஆட்டோ ரெக்கார்ட் பண்ணுமா வேணாமா, இல்லைனா வந்து அது ரெக்கமெண்டேஷன் வேணுமா கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான எல்லா விதமான மெனுஸும் இருக்கும். ஸோ தேவையானபடி வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து அதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது மூலமாக உங்கள் கால்ஸை வந்து ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்தபடியாக ஃபேமிலி சேஃப்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஆப் தான். இது வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து போகும். இது தனி ஆப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை பற்றின இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ட்ரூகாலருக்குள்ளே இருந்து இது டெடிகேட்டடாக ரன் ஆகலை, தனியாக ஒரு ஆப்பாக தான் ரன் ஆகுது. இதுபோல் ட்ரூகாலர் நியூஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது தேவையில்லை, காரணம் ட்ரூகாலர் ஆப்பை பற்றி தெரியறதுக்கு. அப்படியே பாட்டம் சைடு பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது தீம்ஸ் மாற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா லைட் தீம் வேணுமா டார்க் தீம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒருவேளை லைட் தீம் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரியாக ஒயிட் கலராக மாறிடும். டார்க் தீம் வேணும்னா டார்க்காக மாற்றலாம். இதே மாதிரியாக வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. தீம் மாற்றுறதுக்கும் இதில் வந்து நல்ல விதமான ஆப்ஷன்ஸாக இருக்குது. சைட் மெனுவில் லாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னாலும் பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கால்ஸ் மெசேஜஸ் மாதிரியான என்ன ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரூகாலர் யூஸ் பண்ணும், அதுபோக ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து யூஸ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது போக வாட்ஸ்அப் கால்ஸும் வந்து தெரியறதுக்காக இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் கால்ஸையும் இதுக்குள்ளே மேனேஜ் பண்ண முடியும். இது போக பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு சர்ச், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க முடியும். மெசேஜிங் ஆப்புக்குள்ளே சப்போர்ட் வேணுமா வேண்டாமா, இது போக நம்பர் காப்பி பண்ணுற ஃபீச்சர் இருக்கணுமா வேண்டாமா, நம்பர் டயல் பண்ணும்போது என்ன மாதிரியான சவுண்ட் வேணும், எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது போக வந்து மிஸ் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ், அது போக வந்து மேலும் மெசேஜிங் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இதில் வந்து ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா சவுண்டு, அதாவது என்ன மாதிரியான எஸ்எம்எஸ் அதுபோல் ரிங்டோன்ஸ் வந்து வேணும் உங்கள் ட்ரூகாலருக்கு ஆப்புக்கு அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஆப் லாங்குவேஜ். இந்த ஆப் லாங்குவேஜ் வந்து என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸில் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு தமிழ் ஆப்ஷனும் இருக்குது. மேலும் வந்து அடுத்ததாக காலர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து ஃபுல் காலர் ஐடி வேணுமா, இல்லைனா வந்து குட்டியோண்டு வந்து டாப்பில் மட்டும் தெரிகிற மாதிரியான காலர் ஐடி வேணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் காலர் ஐடி வச்சிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா விதமான கால்ஸுக்கும் வந்து ட்ரூகாலர் ஓடும். அதே வந்து ஹாஃப் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்பருக்கு மேலே குட்டியோண்டு அந்த டீட்டெயில் மட்டும் காட்டுற மாதிரியா இருக்கும். நான் ஹாஃப் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். காரணம் வந்து எனக்கு டிஃபால்ட் டோனே போதும், அதாவது டிஃபால்ட்டான டயலரே போதும் அப்படிங்கிறனால. இது போக உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் ட்ரூகாலர் வந்து காட்டுறமா வேண்டாமா அப்படிங்கிறத இருக்கும். அதாவது ஃபோனில் சேவ் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டாலும் அவங்களோட நேம் வந்து காட்டுற மாதிரி ஃபீச்சர். அப்போ அனௌன்ஸ் கால்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது யார் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து பேசும். அது போக வந்து வீடியோ காலர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் நபர் வந்து கால் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டேரெக்டாக பேர் வர்றதுக்கு பதிலாக வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இதே மாதிரியாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதே ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. குறிப்பாக வந்து ட்ரூகாலர் வந்து யார்கிட்டலாம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா விஷயங்கள் வச்சிருக்காங்க. எவ்ரி ஒன், அதை எல்லாருக்குமே வேணுமா, இல்லைனா கான்டாக்டில் இல்லாதவங்க இல்லை கான்டாக்டில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியா 3 கேட்டகரி இருக்குது. தேவையானபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எவ்ரி ஒன் கொடுத்துருக்கேன். அப்போ எல்லா கான்டாக்ட்டுக்கும் அது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேக்கப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வைஃபை மூலமாக மீடியா டவுன்லோட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக மெசேஜிங்கை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் எஸ்எம்எஸ் ஆப்பாக பயன்படுத்த முடியும். இதுலேயும் வந்து பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக மீடியா டச் பண்ணி எஸ்எம்எஸ்லாம் அனுப்பலாம். இது மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக எஸ்எம்எஸ் அனுப்பின உடனே டெலிவரி ரிப்போர்ட் வேணுமா, த்ரெட்டட் மெசேஜஸாக மெசேஜ் வந்து அனுப்பணுமா வேண்டாமா, ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணுமா வேணாமா, அது போக பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எம்எம்எஸ் மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் டேரெக்டாக இதுலேருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரியாக பல விதமான விஷயங்கள் எஸ்எம்எஸ்க்கும் வந்து அடிஷனலாக கொடுக்குறாங்க ட்ரூகாலருக்குள்ளே. மேலும் வந்து மெயின் மெனுக்குள்ளே ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா மெசேஜஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இது போக வந்து டேரெக்டாக மெசேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா டாப்பில் இருக்கிற 3 ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஸ்எம்எஸை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கோ டெலிட் பண்ணுறதுக்கோ இல்லைனா மார்க் அன்ரீட் பண்ணுறதுக்கோ பிளாக் பண்ணுறதுக்கோ பல விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இது போக எஸ்எம்எஸ்க்கு என்ன டோன் வேணுங்கிறது கூட டேரெக்டாக நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணுற மாதிரியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதே டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரி வைஸாகவும் எஸ்எம்எஸ் பார்க்க முடியும். அதை டேக் வைஸாக பார்க்கலாம். குறிப்பாக வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன, அதுபோக ப்ரொமோஷன் மெசேஜ் என்ன, அதுபோக ஸ்பேம் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தனித்தனி கேட்டகரி இருக்கும். ஸோ தேவையானபடி நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். மூணாவதாக சென்டரில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கான்டாக்ட்ஸ். அதாவது உங்கள் கான்டாக்ட்ஸ் ஃபோன் நம்பரில் உள்ள கான்டாக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கா இல்லை அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது யார் என்னென்ன டைமுக்கு வந்து ஆன்லைனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிரீன் கலரில் உங்களுக்கு நம்பரில் காட்டும். அதுபோக யாரெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ரெட் கலர் ஐக்கானில் காட்டும். இது மூலமாக யார் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் டேரெக்டாக நீங்கள் அதுலேருந்து பார்க்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ட்ரூகாலர் கோல்டு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரூகாலரோட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ். இந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா என்ன மாதிரியான பிளான் ஆக்டிவேட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது ஏற்கனவே செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட் கால் அப்படிங்கிற ஃபீச்சர். அதாவது யார்ட்டேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும், அல்லது யாராவது உங்கள்கிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நான் கால் வந்துட்டு நான் வந்து பிறகு பேசுகிறேன் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக வந்து
டைரக்ட்டாக ஏதாவது ஒரு நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது போக ஏதாவது ஒரு நேமும் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது யார்ட்டருந்து கால் வருது அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்களோட நேம் வந்து சும்மா என்டர் பண்ணிட்டு, டம்மியாக வந்து டைரக்ட்டாக டேப் பண்ணும்போது உங்களுக்கு கால் வர்ற மாரியே வந்து ரிங்டோன் வரும். ஸோ நீங்களும் கால் பண்ற மாரியே வந்து ஃபிலிம் காட்டிட்டு டைரக்ட்டாக ஒரு பர்ட்டிகுலர் நபர்ட்ட வந்து எஸ்கேப் ஆகலாம். இந்த கோஸ்ட் கால் ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இது எந்த டைமுக்கு வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூலும் பண்ணி வைக்க முடியும். அதனால் வந்து முன்னக்கூட்டியே வந்து யாருக்காவது வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா, அந்த டைம்லேயே நீங்கள் கால் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு, சரி நான் கால் வந்துட்டு நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எஸ்கேப் ஆகி போயிடலாம். இது மாதிரி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Truecaller ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக Truecallerல ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.